ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹருமா ஹோம் குக்கிங் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைவாணி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிஜியான் கேஸ் ஸ்டவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இது மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ. இது உங்களுக்கு பார்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 4 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ். இந்த கேஸ் ஸ்டவ் பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இதில் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது அப்படின்னு நான் யூஸ் பண்ணாதான் எனக்கு தெரியும். அதனால தான் நான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்து இப்போ இதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கேஸ் ஸ்டவ்வை நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னோடய பழைய கேஸ் பார்த்திங்கன்னா பாதி இடம் அடைச்சிருச்சு. நான் இதில் யூஸ் பண்ணுறது 3 பர்னர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பர்னர் அப்படியே யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே கரண்ட் ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணவும் முடியாது, இதை க்ளீன் பண்ணவும் முடியாது. இது ஓப்பனில் தான் இருக்குது. இது பக்கமே நான் போக மாட்டேன். எனக்கு பயமாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. கூட ஸ்விட்ச் எல்லாம் ஆடுது. அதனால் நான் அந்த பக்கம் அவ்வளோ போக மாட்டேன். க்ளீன் பண்ணும்போது இந்த மேலே மட்டும் க்ளீன் பண்ணிக்குவேன். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு இடம் சேவ் ஆகுறதுனால தான் நான் 4 பர்னர் வாங்கினேன். நீங்கள் 3 பர்னர் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இது இடம் நல்லா எனக்கு சேவ் ஆகுது. இது லென்த் அகலம் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்கள் சமையல் கட்டு மேடையோட அகலத்தை கம்பேர் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் அது கம்மியாக போச்சுன்னா வாங்கினது வேஸ்ட் ஆகிடும். நான் இதை அமேசானில் தான் வாங்கினேன். அதை பற்றியும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணும் பொழுது ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள், வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் இதை கொஞ்சம் நல்ல சோப் ஆயில் ஏதாவது போட்டு நீங்கள் தொடச்சிக்கலாம். இல்லை லைட்டாக சிந்திச்சுன்னா கூட லைட்டாக தண்ணி கொஞ்சமாக சோப் ஆயில் விட்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிளேட் அவங்க கொடுக்கலை. பாருங்கள், இதுக்கு பிளேட்டே கொடுக்கல. இதில் நான் என்னோட பழைய சிலிண்டரோட பிளேட்டை எடுத்து தான் போட்டிருக்கேன். இப்போ ஏன்னா இது ஏதாவது பொங்கி வழிஞ்சிருச்சுன்னா கூட எனக்கு இதுலேயே வழிஞ்சிடுது. அதனால் எனக்கு இது பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இதில் 2 பிளேட் கொடுத்துருக்கலாம். அவங்க ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அது இதில் ஒரு பெரிய மைனஸ் தான். சப்போஸ் சமைக்கும் பொழுது ஏதாவது கீழே சிந்திருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் இருக்க ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு தான் க்ளீன் பண்ண முடியும். ஸ்க்ரூவை கழட்டாமல் எதையும் பண்ண முடியாது. ஸ்க்ரூ கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க கொடுக்கல. ஒன்று சின்னது, ஒன்று பெருசுமாக கொடுத்துருக்காங்க. இது இந்த அதாவது இந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்டாண்டோட கம்பி பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்குது. ஆனால் இதில் அவங்க ரவுண்டாக கொடுக்கல, ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இவங்க கொடுக்காமே இருந்திருக்கலாம். இவங்க பாருங்கள், நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம கரெக்டாக பாத்திரம் வைக்கும்பொழுது சில நேரத்தில் இப்படி மாறிடுது. சில நேரத்தில் கரெக்டாக போய் அது ஃபிட்டிங் ஆக மாட்டேங்குது. இது ஒரு பெரிய மைனஸ் தான். நீங்கள் பார்த்து வைக்கணும். பாத்திரத்தை கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி தான் வைக்க முடியும். நீங்கள் சில நேரத்தில் நம்ம கவனிக்கலைன்னா அது ஏதாவது கீழே கொட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி கீழே சிந்திருச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி கையை உள்ளே விட்டெல்லாம் துடைக்க முடியாது. இதை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக தூக்கிட்டு தான் துடைக்க முடியும். தூக்கி பார்த்து தான் க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் கேப் கம்மி தான் இதில் நம்ம சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், நம்ம கரண்டி ஏதாவது சூடாக இதில் வைக்க முடியாது. ஏன்னா இது கிளாஸ் டாப்ன்றதுனால இது பிரேக் ஆகிடும். அதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இருக்குது. சூடாக எதையும் நம்ம வைக்க முடியாது. சூடாக ஒரு டம்ளரில் தண்ணி கூட இதில் வச்சுக்க முடியாது. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இதை எனக்கு யூஸ் பண்ணி பழக்கம் அப்படின்றதுனால இதை நான் இதை வாங்கிக்கிட்டேன். இப்போ சப்பாத்தி கூட பார்த்திங்கன்னா நான் 2 தவாவில் வச்சு சுடுவேன். அந்த மாதிரி 2 தவாவை பக்கத்தில் வச்சு சுடும் பொழுது இந்த இடத்த தொட்டு பார்க்கவே பயமாக இருக்கும். பிரேக் ஆகிடுமோன்ற அளவுக்கு அவ்வளோ சூடாக இருக்கும். ஏன்னா நான் வச்சுருக்கிறது அயன் கிடையாது, நான் இண்டாலியம் தவா தான் வச்சுருக்கேன். அதோட ஹீட் இது ஃபுல்லாக இறங்கும். இதில் ஃபுல்லாக இறங்கிட்டே இருக்கும். அதனால் இது கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்.
இதில் சமைக்கிறதுக்கு நெருப்பு பார்த்திங்கன்னா சீராக தான் வருது. இதில் வந்து கூட குறையெல்லாம் இல்லை, கரெக்டாக வருது. எதுவும் வந்து கூட குறைய அது தவாவில் வந்து வேகலை, குறைஞ்ச தணலில் இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. கரெக்டாக இருக்குது, நமக்கு சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஃப்ளேம் வந்து. அது இதில் ஒரு ப்ளஸ் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டர்ன் பண்ணுற நாப் வந்து இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருந்தது. ஒரே ஒரு ட்ராப் ஆயில் விட்டோன்னா இப்போ நார்மலாக இருக்குது, ஸ்மூத்தாக தான் இருக்குது, ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் பாத்திரம் 4 வைக்கலாம். ஆனால் பெரிய பெரிய பாத்திரம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இது வந்து பேன் குக்கர். இப்போ இந்த பேன் குக்கர் இங்கே வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த பெரிய கடாய் வச்சோன்னா இடிக்கும், இந்த மாதிரி இடிக்குது. இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு சமைக்க முடியல. அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கேஸை ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுடுவேன். அப்போ தான் சமைக்கிறதுக்கோ வதக்கிறதுக்கோ வசதியாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து இது இடிக்கும், இல்லை இது கொட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். பெரிய பாத்திரத்துக்கு தான் நான் சொல்கிறேன். சின்ன பாத்திரமாக நீங்கள் வச்சு சமைச்சிங்கன்னா இது ஓகே தான். 4 பாத்திரம் வச்சு நீங்கள் தாராளமாக சமைக்கலாம். இதில் வந்து நீங்கள் தந்தூர் ஃபுல்கா அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து கிளாஸ் டாப் அப்படின்றதுனால வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் கடாய் வச்சு சமைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த கடாய் வச்சு சமைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை வதக்கிட்டே இப்படி தட்டுவோம் இல்லைங்களா, சில நேரத்தில் நம்மளே அறியாமல் அது நமக்கு பழகிட்ட ஒன்று இப்படி போட்டு நல்லா சில நேரத்தில் தட்டுவோம். அந்த மாதிரிலாம் தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது பிரேக் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம இதில் பண்ண முடியாது. இப்போ இதை 1 மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு தூக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாட்டம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க, இப்போ இதை தூக்கியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துரு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 1 மாதத்துக்கே இப்போ துரு வந்துச்சு. எனக்கு வந்து நல்ல தண்ணி தான், ஆனால் இங்கே தண்ணி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த பக்கம் துருவெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஆனால் துரு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் யூஸ் பண்ணாத பக்கம் வந்து நல்லா தான் இருக்குது. அதுலேயே லைட்டாக தண்ணி பட்டுறதுனால கொஞ்சம் லைட்டாக துரு ஏறுது. இது இன்னும் கொஞ்ச நாள் நல்லா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும் போல இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இதை வாங்கலாமா அப்படின்னா ஓகேன்னு தான் சொல்லுவேன். நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு கொஞ்சம் காலத்துக்கு உழைக்கும், அவ்வளோதான். இது ரொம்ப லைஃப் லாங்லாம் உழைக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இப்பயே பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருச்சு. என்னோட பழைய கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா இந்த இதுவெல்லாம் வந்து நல்ல கனமாக இருந்தது. இது கனம் கூட கம்மி தான், அந்தளவுக்கு வெயிட்டும் இல்லை இது. அதனால் பரவாயில்ல, ஓகே. மற்றபடி இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது ப்ரைஸ்க்காக வேணால் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து இதில் லைஃப் லாங் வருமா அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. Thank you so much for watching, friends. Take care. Bye bye. Happy cooking.